All India All Night Prayer presents அர்ப்பணிப்பின் நேரம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் வரப்போகிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அகில இந்திய முழுஇரவு ஜெப ஐக்கியத்தின் சார்பிலே மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்து வருகிற கிதியோன் மிஷனரி இயக்க ஊழியத்தின் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் 2021 இறுதியில் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம், ஒரு 10 மிஷனரிகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம், இந்த கர்த்தருடைய பெரிதான கிருபையில் 108 மிஷனரிகளை அந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் நம்ம அவர்களுக்கு மிஷன் ஊழியத்தை குறித்து சில காரியங்களை சொல்லி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அங்கே அவர்கள் அர்ப்பணித்து ஊழியம் செய்து வருகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இன்னும் அநேக மிஷனரிகள் எழுப்பப்பட, அநேக மிஷனரிகளை தாங்கும் குடும்பத்தை கர்த்தர் நம் தேசத்தில் கொடுக்க நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் மத்திய பிரதேசத்தின் மேல் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த பெரிய தெய்வீக திட்டத்தோடு உங்களை நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள், குடும்பமாக இணைத்து கொள்ளுங்கள். எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள், எங்களோடு இணைந்து நீங்கள் பயணிங்கள். நெகேமியாவினுடைய கரத்தை அநேகர் பலப்படுத்தினது போல நீங்கள் பலப்படுத்தி வருகிறதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக குடும்பங்கள் இந்த நாட்களிலே இந்த ஊழியத்தோடு இணைந்து எங்களுக்காக ஜெபிப்பதற்காய், இந்த ஊழியத்தை தாங்குவதற்காய், அன்னிதின எங்களுடைய பிரயாணத்திற்கு நீங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபித்து கொண்டிருப்பதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அடியேனுடைய பிரயாணத்திற்காய் நீங்கள் அதிகமாய் ஜெபித்து கொள்ளணும். அடியேனுடைய பயணத்திற்காய் மட்டுமல்ல, பாதுகாப்பிற்காய், சரீர பாதுகாப்பிற்காய், இன்னும் கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் வைராக்கியமாய் செய்வதற்கு வேண்டிய எல்லா பலன அனுக்கிரகங்களை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும்படியாய், வரும் நாட்களில் இன்னும் அதிகமாய் ஓடக்கூடிய பலத்தை தேவன் கொடுக்கும்படியாய் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நல்ல ஒரு வாக்கு தத்துவம். ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக, verily I say unto you, நிச்சயமாக அப்படின்னாவே அது உண்மைதான், உண்மையிலும் உண்மை, நிச்சயம், ஷுவர்லி, அதில் டவுட்டே இல்லை. என்ன சொல்கிறார்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஒரு என்ன பாரு, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. அதுலேயும் இன்னும் அழுத்தமாக சொல்கிறாரு, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், பெருகவே பெருக பண்ணுவேன். எதில்? சமாதானத்தில், சந்தோஷத்தில், ஆரோக்கியத்தில், பலத்தில், சத்துவத்தில், சுகத்தில், ஐஸ்வர்யத்தில், கனத்தில், புகழ், தரிசனத்தில், ஊழியத்தில் பெருகவே பெருக பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் இந்த வார்த்தையை எபிரேய நிருபத்திலே அவர் வைத்திருப்பது உங்களுக்காக, எனக்காக. அதை நம்ம விசுவாசிக்கணும். We should believe this is for me, not for. This is for me. Absolutely this is for me. This promise verse is for me. Hebrew chapter 6 and 14 is for me. எனக்காக தேவன் எழுதி இருக்கிறார். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எஸ் லார்ட், ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God wants to bless us. God wants to bless us. எல்லா விதமான பூமிக்குரிய பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. மோசேயை தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தேவனுடைய திட்டத்திற்காய் பயன்படுத்த விரும்புகிறார். அவனுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். 120 ஆண்டுகள்
அதில் பாருங்க, 40 ஆண்டுகள் பார்வோனினுடைய அரண்மனையில் அவன் வளர்க்கப்படுகிறான். 3 மாதத்துக்குள்ள கொல்லணும்னு ஒரு சாத்தானுடைய ஒரு திட்டம். ஆனால் கர்த்தர் அவனை காப்பாற்றிய எந்த திட்டம் எங்கிருந்து வந்தது? அதே அரண்மனையில் 40 ஆண்டுகள் எல்லா விதமான எகிப்தினுடைய கலைகள் எல்லாவற்றையும், கல்வி எல்லாவற்றையும் பயிற்றுவித்து அவனை அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அவர் அமர்த்துகிறார். வனாந்தரத்தில் அவன் தாழ்மையும் தேவனுடைய கிருபையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். அவன்தான் சங்கீதம் 90:10 பாடுகிறான், மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 ஆண்டுகள், பலத்தின் மிகுதியினால், அவனுடைய சுய பலத்தின் மிகுதியினால் 80 ஆண்டுகள், அதற்கு மேலே வருத்தமும் சஞ்சலமும் என்று சொல்லக்கூடிய அந்த மோசைய தேவனாகிய கர்த்தர் 80வது வயதில் முட்செடி அப்படியே தீ எரிந்து கொண்டிருக்கிறது முட்புதரில். ஆனால் அது கருகலை. தூரத்திலிருந்து பார்க்கிறான். மோசே மோசே என்று அழைக்கிறார். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற தேவன் அழைக்கிறார். ஓடோடி சொல்லுகிறான். அவர் சொல்லுகிறார், you are standing in the presence of mine. நீ என்னுடைய பிரசன்னத்தில் இருக்கிற. இந்த பூமி பரிசுத்தமானது. உன்னுடைய கால்களில் உள்ள பாதரட்சையை சற்று தள்ளி அங்கே போட்டுட்டு வா, என்னுடைய பிரசன்னத்தில் வா. தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு பல காரியம், ஒரு 3 காரியம் கர்த்தருடைய சமூகத்தில் கலற்றி விட்டு இன்றைக்கி கர்த்தருடைய சமூகத்தில் வர கர்த்தர் நம்மை அழைக்கிறார். விட வேண்டிய 3 காரியம், கொடுக்க வேண்டிய காரியம், அதை இன்று தியானிப்போம். 3 விட வேண்டிய காரியம் என்ன? முதலாவது காரியம் என்னன்னா, கவலையை விடணும். அதுதானே முடியாத ஒரு வாழ்க்கை. காலையில் எழுந்த உடனே அந்த கவலை என்னை அப்படியே அமுக்குது. ஜெபிக்க விடமாட்டேங்குது, பைபிள் வாசிக்க விடமாட்டேங்குது, எந்த நல்ல ஆராதனை பாடல்களை ஆராதனை மூலம் ஆண்டவருக்கு துதி செலுத்த விடமாட்டேங்கிறதே. பிரதர், நான் என்ன செய்கிறது? அதிலிருந்து நான் எப்படி? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சரீரம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது. ஆவியில் நீங்கள் என்ன செய்யணும்? அதை அப்படியே தேற்றிக்கொண்டே இருக்கணும். ஆவியில் அப்படி இக்னைட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆத்துமாவை என்ன செய்யணும்? ஆவி, நம்மளுடைய சரீரம், ஆவி, ஆத்துமா, சரீரம். இதை நம்ம நேராக பார்க்குறோம். கண்களுக்கு தெரிகிறது சரீரம். இந்த சரீரம் பலவீனமானது. ஆத்மாவும் இந்த சரீரமும் கனெக்ட். ஆவி தந்த தேவனிடத்துக்கு திரும்புகிறது என்று மரண காரியங்களை நம்ம பார்க்கிறோம் பிரசங்கியில். இந்த ஆவி ஆத்மாவோடு கனெக்ட் ஆகி அந்த ஆத்மா சரீரத்தோடு கனெக்ட் ஆகும். அதான் ஒரு இடத்துல, அவன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருந்து வாழ்த்துகிறார். நம்ம ஆத்மா ஆவியோடு கனெக்ட் பண்ணி சரீரத்தோடையும் கனெக்ட் பண்ணோம், ஆத்மா ஆவியோடும் கனெக்ட் பண்ணோம். அந்த ஆவி தான் பரிசுத்த ஆவி. நம்ம யாரோட கனெக்ட் பண்ணி வைத்திருக்கிறோம் அதை பொறுத்து தான். இந்த உலகத்தோடு நம்ம இந்த ஆவி கனெக்ட் ஆயிருதுன்னா, உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், இச்சைகள், எல்லா காரியம், கண்களுக்கு புலப்படுகிற எல்லா காரியங்களும் நமக்கு வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதுதான் கவலையை உண்டாக்குது. ஐயோ, அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல. அவன் வீடு கட்டிட்டான், எனக்கு வீடு இல்லையே. அவள் பாருங்கள், கழுத்து நிறைய தங்க சங்கிலி போட்டிருக்கா, எனக்கு 1 பவுன் கூட இல்லை, நான் ரோல்டு கோல்டு போட்டிருக்கேன். இப்படி கவலைகள், தேவையற்ற கவலைகள், இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள் நம்மை என்ன செய்யும்? வாட்டி வதைத்து கொண்டிருக்கோம். ஐயோ, அவ்வளோ பாருங்கள், ஆண்டவருக்கு எந்த காரியத்தையும் செய்கிறதில்ல, ஆனால் அவளுக்கு சரீரம் நல்லா இருக்குது, எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வேதனையான காரியம், பலவீனமான காரியம், சுகரு, ப்ரெஷரு, முதுகு வலி, கழுத்து வலி, தலை சுற்றுது, அதை செய்யுது, இதை செய்யுது. இப்படியே கவலை கவலை கவலை. மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் இந்த கவலைப்படுறதை பார்த்து, அந்த கவலைப்படுகிற மனிதர்களை பார்த்து சொல்கிறாரு, போய் ஆகாயத்து பறவைகளை பாருங்கள். ஜெப வீரர்களாகிய உங்களை மறுபடியும் ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார், போய் பாருங்க. யூ see the birds.
ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவை நூற்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, எதுவும் செய்ய அவைகளை பிழைப்பூட்டுகிற தேவன் உங்களை பிழைப்பூட்டாமல் விடுவாரா? மனிதனாகிய உன்னை நான் பிழைப்பூட்டாமல் விடுவானா? அதை காட்டிலும் விசேஷித்தவர்கள் யார் தெரியுமா? கர்த்தருடைய இரத்தத்தில் நம்மளுடைய பாவங்களை கழுவி அவரை அப்பா பிதாவே என்று ஆராதிக்கிற நம்மளை அவர் கைவிடுவாரா? யோசித்து பாருங்க. இந்த உலகத்தினுடைய அதிபதிகள் பலவிதமான கவலைகளை நம்மளை கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல ஒரு ராஜ்யத்திற்குள்ளாக நம்மை ஆண்டவர் அழைத்து செல்ல இருக்கிறார். புதிய வானம், புதிய பூமி, அதில் என்னுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் என்று ஒன்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் நம்மை அதை அழைத்து செல்லுகிற அந்த தெய்வம் நம்மளை கைவிடுவாரா? இந்த கவலை தான் நம்மளை என்ன செய்கிறது? போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருக்குது. என்ன செய்கிறது என்று தெரியலை. கவலைப்படுகிறதினால் யாராவது சரீரத்தினுடைய ஒரு அளவு அப்படியே கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? அதான் தேவன் சங்கீதத்தில் தெளிவாய் சொல்லுகிறாரே, 55:22 கர்த்தராகிய என் மேல உன் பாரத்தை வைத்திரு. என் மேல வச்சிருப்பா, நீ ஏன் கவலை, ஏன் கலங்கி கொண்டிருக்கிற? சரி, நீ இந்த கவலைப்படுறதுனால என்ன உன்னால் சாதிக்க முடியும்? இந்த கவலைப்படுறதுனால தான் உனக்கு பிபி, சுகரு, எல்லா வியாதி வந்திருக்குது. இன்னும் நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால என்ன? கவலைப்படாத. உனக்காக இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிற தேவன் நான் இருக்கிறேன். உன்னுடைய சிறையிருப்புகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக. உன் கவலையிலிருந்து நீ முதல்ல வெளியே வரணும். விட வேண்டிய காரியம் அதுதான். அது நீ தான் செய்யணும். அந்த கவலையிலேயே நீ மூழ்கி கொண்டிருந்தால் கவலையே உன்னை ஆழ்த்தி விடும். தேவ திட்டத்துக்கு உன்னை இணைக்க விடாமல் அந்த கவலை உன்னை உன் மேல வந்துகிட்டே இருக்கும். அதை பற்றி நினைக்காத, அதை பற்றி சிந்திக்காத. ஆண்டவரை எப்பொழுதும் ஆராதனை செய்து கொண்டிரு. எப்படி ஐயா முடியும்? என் கணவன் காலையில் குடிக்கிறார், மதியம் குடிக்கிறாரு, மதுபானம் அருந்துகிறார், பலவிதமான துர்ச்செயலில் இருக்கு, என்னால் எப்படி இருக்க முடியும்? How can I leave the sorrow? என்னால் எப்படி முடியும்? நீங்கள் கேட்கலாம். இதான் சரீரம் பலவீனமானது. சரீரம் இதுதான் சொல்லும். ஆவி உற்சாகம் உடையது. ஆவியில் இருக்கிறவங்க என்னமா செய்வாங்க? இதை காட்டிலும் பெரிய குடிகாரங்க, கொலைகாரங்கள் எல்லாம் ஆண்டவர் ரட்சித்து வந்தாரே, அதை பார்க்க வைக்கும், அதை சொல்ல வைக்கும். இவன் திருந்த மாட்டான மதன். அவங்கள பார்த்து என் தேவன் அவர்களைப் போல என் கணவரை ஒரு நாள் ரட்சிப்புக்குள்ள நடத்துவார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் யோசுவாவை போல நாங்கள் இருப்போம். என் தேவனை நாங்கள் ஆராதிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று நாங்கள் ஆராதிப்போம். கவலைப்படுற, எது கவலைப்படுற? வீடு இல்லை, உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களில் நான் கவலைப்படாதீங்க. அதில் ஆண்டவர் தேவனுடைய திட்டத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். God will provide everything. அதற்காகத்தானே மத்தேயு 6:33 சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். Seek the kingdom of heaven and its justice. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுதுன்னு சொன்னாரே. இது என்னங்க சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாருல்ல? இது கூட இன்னும் புரியலையா? நீங்க இவைகளெல்லாம் நீங்க நினைத்து கொண்டிருக்கிற உங்க வீடு, உங்க பிள்ளைக்கு வேலை, திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியம் எல்லாம் கூட கொடுப்பார். அன்னாளினுடைய கற்பத்தை திறந்து அன்னாளுக்கு 6 குழந்தைகளை கொடுத்த என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய கற்பத்தை திறப்பார். விசுவாசிக்கணும். பிலீவ். கவலையை விட்டு வெளியே வா. முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம் கவலை. இரண்டாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் எண்ணம். நீதிமொழிகள் 18:21 தெளிவாய் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் உங்களுடைய நாவின் அதிகாரத்தில். ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார்? ஜெப வீரர்களாகிய உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஜெப வீராங்கனையாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார். தேவனுடைய இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய நாவில் ஜீவனும் மரணமும் இருக்கிறது, ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கிறது. என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்று நீ சொன்னா அதுதான் நடக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதனுடைய கனியை புசிக்கவே புசிப்பார்கள். You will taste. நான் இந்த ஏழ்மையிலே வாழ்ந்து இந்த ஏழ்மையிலே சாக வேண்டுமா என்று நீ இந்த நாக்கில் சொன்னா நீ நிச்சயமாய் ஏழ்மையிலே நீ மரிப்பாய். இது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லணும்னு தேவையில்லை.
தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான், என்னை ஆசீர்வதிப்பான், என் களஞ்சியங்களை நிரப்புவான், என் பேங்க் பேலன்ஸ் எப்பொழுது நிரம்பி இருக்கும், நான் எப்படினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எதனாலும் செய்வேன். ஐ கேன் சப்போர்ட் எ மிஷினரி, ஒரு மிஷினரி, 2 மிஷினரி, 5 மிஷினரி நான் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் நினைக்கலாம் என் வருமானம் இவ்வளவு தானே, அதுதான் எண்ணம். எதிர்மறை எண்ணங்கள் எப்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணம். நான் வாங்குறதோ 10,000 ரூபா, நான் எப்படி 5 மிஷினரி சப்போர்ட் பண்ணணும், 5 மிஷினரி சப்போர்ட் பண்ணால் 20,000 25,000 கொடுக்கணுமே, ஹவு கேன் ஐ சப்போர்ட் 5 மிஷினரிஸ், கேன் இட் பி பாசிபிள்? இப்படி தான் நம்ம நம்மளுடைய வருமானத்தையே நம்ம சுருக்கி கொண்டு, தான் எதிர்மறை எண்ணங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட எண்ண ஓட்டம் வருகிறது? whom are you saving? who is your savior? யார் உன்னுடைய இரட்சகர்? இந்த உலகத்தை வார்த்தையால் படைத்த என் தேவன், உலகமும் அதனுடைய நிறைவும் அவருடையது, உலகத்தில் உள்ள எல்லாம் அவருடையது. பிரஜாதிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் ஏன் அனுபவிக்க முடியாதபடி இருக்க காரணம் என்ன? வார்த்தை. எப்பொழுதும் அந்த வார்த்தை நம்மை தேற்ற வேண்டும். உலகத்தினுடைய பெரிய சபை, 10 லட்சத்துக்கு மேல் ஆத்துமாக்கள் இருக்கக்கூடிய தென்கொரிய தேசத்தில் இருக்கக்கூடிய சபையினுடைய போதகர் பால் யாங்கிச்சோ தினமும் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகாலை எழுந்து செல்வதற்கு முன்பதாக தன்னுடைய அறையில் இருக்கக்கூடிய மிரர் கண்ணாடியை பார்த்து சொல்வார், பால் யாங்கிச்சோ கோயிங் டு டூ எ கிரேட் திங் ஃபார் காட். நீ கர்த்தருக்காய் பெரிய காரியம் செய்வாய். எப்போ? 10 ஆத்துமா 5 ஆத்துமா இருக்கும்போது அவர் சொல்லுவாரா? 10 ஆத்துமா 5 ஆத்துமா இருக்கும்போது கர்த்தருக்காய் நீ பெரிய காரியம் செய்வாய். இப்படி கையை வச்சு சொல்வாரா? பாலியாங்கிச்சோ நீ அதிக நாட்கள் வாழுவாய், கர்த்தருக்காய் நீ அதிகமாய் செய்வாய், பெரிய பெரிய காரியங்களை செய்வார் என்று அவர் தினமும் பேசுவாரா? பாருங்க, சில வருடத்திற்குள்ளாக சபை 5,000 10,000 50,000 லட்சம் 10 லட்சம். யோசித்து பாருங்கள். அதுதாங்க அது நேர்மறையான எண்ணம். நேர்மறையான எண்ணம் நமக்குள்ளாக இருக்கிறதா? எப்பொழுதும் எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தால் அதை என்ன செய்யணும்? விட்டுருங்க. எண்ணங்கள் எப்பொழுதும் தேவனுடைய திட்டத்திற்கு இணைந்து செயல்பட வேண்டும். யோசுவா கானான் தேசத்துக்கு போங்க, 12 கோத்திர பிதாக்களை அனுப்பும்போது 10 பேர் எதிர்மறை எண்ணம் சொன்னாங்க. யோசுவாவும் காலேபும் என்ன சொன்னாங்க? நேர்மறை எண்ணங்கள். எளிதாய் அவர்களை நம்ம வீழ்த்தி விட முடியும், அந்த இடத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். ஆமென். எளிதான அந்த நேர்மறை எண்ணங்கள் எப்பொழுது நமக்குள்ளாக இருக்கணும். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் யார்? அவர் வல்லமை உள்ள தெய்வம். 3வது காரியம், எதிர்காலம். தாவீதினுடைய குமாரர்கள் அப்சலோம், அதோனியா, சாலமோன், இந்த 3 பேருக்கும் ராஜாவாக ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம். ஆனால் அப்சலோமும் அதோனியாவும் அந்த ராஜாவாய் ஆவதற்காக தனக்கு முன்பாக ஓடுவதற்கான காலாட்களை அவர்கள் சுயமாய் சம்பாதித்து ஓட விடுவாங்க. ரதங்களை சம்பாதித்தாங்க, ஆனால் அவர்களால் முடியலை. எதிர்காலம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த சாலமோனை தேவனாகிய கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். தேவனுடைய திட்டத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். Align with the project of the God. What is the project? என்ன தேவனுடைய திட்டம்? ஏன் மூல ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? அதை நம்ம அறிந்து கொண்டா ஆண்டவர் என்ன செய்வார்? அற்புதமாய் நடத்துவார். எதிர்காலத்தை குறித்த எந்த கவலையும் நீங்க படாது. எதிர்காலத்தை குறித்த எண்ணங்களே வர வேண்டாம். ஆண்டவர் நம்மளுடைய எதிர்காலத்தை பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என்னுடைய கண்களை வைத்து நான் உனக்கு ஆலோசனை செய்ய. I will counsel you. I put on my eyes on you. I will counsel you. எப்படி நடக்கணும்? எப்படி போனோம்? இறுதியாக விட வேண்டிய காரியங்கள் என்ன தெரியுமா? மோசேயிட்ட ஆண்டவர் கேட்கிறார், மோசே மோசே நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, பாதரட்சை கலத்தி போட்டு வா. நீ கலத்தி போட்டு வான்னார்ல. நம்ம கவலையை கலத்தி போட்டுறோம். எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்களை கலத்தி போட்டோம். எதிர்காலத்தை குறித்த சிந்தனையை கலத்தி போட்டோம். ஆண்டவரிடத்தில் மோசே உன் கையில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு. ஆண்டவரே கோல். அது போதிய பார்வோன் இடத்துல இருந்து 25 லட்சம் மக்களை விடுவிப்பதற்கு அந்த கோலை நீ கூட போதும் அப்படிங்கிறார்.
இதோட இன்னொரு நல்ல ஒரு காரியம் என்னன்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், சீசர்களை பார்த்து எல்லாத்துக்கும் போஜனம் கொடுக்கும்போது, யார்கிட்டையும் இன்னும் ஒன்றுமே இல்லையா? யார்கிட்டையும் ஒன்றும் இல்லை. ஒரு பையன் மாத்திரம் 5 வார்கோதுமை 2 மீன் வச்சுருக்கான், பெரிய மீன். இது இத்தனை பேருக்கு முடியுமா? அப்போ ஆண்டவர் சொன்னார், அதை வாங்கிட்டு வாங்க. அந்த சிறு பையன்ட்ட வாங்க முடியுமா? யோசித்து பாருங்கள். சிறு பையன்ட்ட நீங்கள் ஏதாவது வாங்க முடியுமா? ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு வாங்க முடியுமா? அவன் அவனுக்குள்ள தேவைக்காக வச்சுருக்கிறான். பிரெட் 5 பிரெட் வச்சுருக்கிறான். அவன் விரும்பின மீன் வச்சுருக்கிறான். அந்த பிரெட்டையும் மீனையும் சாப்பிடணும். அவன்கிட்ட போய் அவன் கொடுக்குறான். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து 5000 புருஷர்கள் சாப்பிட்டா கிட்டத்தட்ட 25,000க்கு மேலே சாப்பிட்ருப்பாங்க. நம்ம கொடுக்க வேண்டிய காரியம், ஆண்டவருக்காய் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருக்காய் நம்ம அர்ப்பணிக்க வேண்டியது. ஆண்டவருக்காய் நம்ம அர்ப்பணிக்கிறோமா? ஆண்டவர் நம்ம இடத்துல இருக்கிறதான் கேட்குறார். ஏழை விதவை தனக்கு இருக்கிற 2 காசு, she had only 2 பைசா, அப்படியே கொடுக்குற. ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் தன்னிடத்தில் இருக்க எல்லாவற்றையும் கொடுக்குறா. உங்கள்கிட்ட ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறார்? கல்வி கொடுத்துருக்கிறாரு. அந்த கல்வி மூலம் நல்ல பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, பல லட்சம் சம்பாதிக்கிறீங்க. கல்வி ஆண்டவர் கொடுத்த ஞானத்தில் நம்ம நிறையா என்ன செய்கிறோம்? ஏர்ன் பண்ணக்கூடிய கிருபையை கொடுக்குறாரு. 5 லட்சம் 10 லட்சம்லாம் நம்ம சம்பாதிக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு, நல்ல சரீர ஆரோக்கியம், நல்ல பலன் எல்லாம் கொடுக்குறாரு. கர்த்தருக்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம்? நம்ம பலனை கொடுத்துருக்கோமா? சரீரத்தை கொடுத்துருக்குறோமா? ஆண்டவருக்காய் நம்ம என்ன அர்ப்பணித்து இருக்கிறோம்? ஆண்டவர் கொடுக்கும்போது அதை ஆசீர்வதிப்பார், அது பலிகி பெருகி செய்வார். உன்னிடத்தில் என்ன இருக்குது அதை நீ கொடு. நீ கொடுத்தா நிச்சயம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் எவ்வளவு அழகாய் நமக்கு சொல்லுகிறார். எபிரேயர் 6:14 மறுபடி ஞாபகம் முடியும். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எவ்வளவு அழகான ஆசீர்வாதம் இல்லை? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். யாருன்னா, நீ கையில் இருக்கிற கோலை மோசை போல கொடுக்குறியா? ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணுறியா? எது உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு நெருங்க விடாதபடி தடுக்குது? உன் கல்வியா, அல்ல உன் பணமா, அல்லது மனைவியா, கணவனா, பிள்ளைகளா, அல்லது உன்னுடைய அந்தஸ்தா, பெருமையா? அதை விட்டுட்டு ஆண்டவரை சரண்டராய், ஆண்டவரே சொல்லுமடியேன் கேட்கிறேன். உன்கிட்ட இருக்கிற அந்த வார்கோதுமையா, உன்னுடைய ஆஸ்தியா, ஆண்டவரிடத்தில் பக்கத்தில் நெருங்க விடாமல் அதை கொடு. அது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுக்கும் போது ஆண்டவர் அதையும் ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களோடு தெளிவாய் பேசிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான ஒரு வாக்குத்தத்தம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை, பலத்தை, சத்துவத்தை, ஆரோக்கியத்தை, ஊழியத்தை, தரிசனத்தை, பொருளாதார ஆசீர்வாதத்தை, கனத்தை, புகழை எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே பெருகவே பெருக பண்ணி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மோசே இடத்துல நீங்கள் ஆண்டவரே சொன்னீங்கன்னு நிற்கிற பூமி, பரிசுத்தமான பூமி, கலற்றி உன்னுடைய பாதரட்சிகளை கலற்றி விட்டு என்னுடைய சமூகத்துக்கு வா என்று சொன்னீங்க. எங்களுடைய ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி தடுக்கிற எங்களுடைய கவலைகள், எதிர்மறையான எண்ணங்கள், எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நாங்களே அப்சலோமை போல, அதோனியாவை போல நான் ராஜாவாவேன் என்று சொல்லி நாங்களே எடுக்கிற இந்த முயற்சிகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கொடுக்க வேண்டிய காரியங்கள், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க, ஆண்டவரை அழிந்து போயிற ஆத்துமாக்களுக்காய் நாங்கள் அர்ப்பணம் செய்து ஆண்டவரை ஜெபிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பங்கினை நாங்கள் உமக்கு உண்மையாய் ஆண்டவரை கொடுக்க, அந்த ஏழை தாயை போல ஆண்டவரை உள்ளதை நாங்கள் கொடுக்க, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கென்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீர் ஆண்டவரே நாங்கள் கொடுக்கும் போது அதை நீர் ஆசீர்வதித்து அதன் மூலம் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்தும்.
இந்த நேரத்தில் ஜெபத்திலே கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய தேவைகளையும் தேவன் சந்திப்பீராக. இந்த வார்த்தைகளை கேட்கும் போது ஆண்டவரே, எந்த காரியத்திற்காய் கலங்கி நிற்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அது ஆண்டவரே அந்த கலக்கத்தை நீர் முற்றிலும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் என்று கலங்கி நிற்கும் போது நான் உனக்கு கேடகமும் மகாபலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்குள்ளாக நிலைவரும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Dear children of God, our bank details to send offering as follows. Our account name, All India All Night Prayer Fellowship, bank name, Indian Overseas Bank, account number 065101000006743, IFSC code IOBA 4444651. Our GPay and cell phone number 8825809981. Below address for sending prayer request, testimony, subscription, offering, check, DD, monthly magazine. For more details and contact, All Night Prayer Fellowship, number 487, Pavalamalli Street, Gomadipuram, 6th Main, Madurai 20. Contact WhatsApp number 83004 48022.